மத்திய கிழக்கில் தொடரும் போர் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையம் களையிழந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பல நாடுகளுக்கு செல்ல தயாராக இருந்து தமிழர்கள் உட்பட பல பயணிகள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளினூடாக கனடா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு அதிகளவானவர்கள் பயணங்களை மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் மத்திய கிழக்கிற்கான தமது விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உட்பட பல விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை முழுமையாக நிறுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து செல்லும் மற்றும் அந்நாடுகளுக்கு செல்லும் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனே முதன்மை நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிலைமைகள் சீரானதும் அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகள் இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் அல்லது வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை விமான சேவைகளின் தாமதம் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு இலங்கையில் தங்கியிருக்க பயணிகளுக்கு 7 நாட்கள் இலவச விசா நீட்டிப்பை இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து வெளியேறும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக விசா காலம் முடிவடைந்ததும் நாட்டிற்கு தங்கியிருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் இது பொருந்தும். இந்த விசேட ஏற்பாட்டின் கீழ் பயணிகள் எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி 7 நாட்களுக்கு விசா நீட்டிப்பை பெற்றுக் கொள்ளலாம். பயணிகள் மேலதிக காலம் தங்கி இருப்பதற்கான அபராதங்களை எதிர்கொள்ளாமல் சட்டப்பூர்வமாக இலங்கையில் தங்கியிருந்து தமது பயண ஏற்பாடுகளை மீண்டும் சீரமைக்க கால அவகாசம் வழங்குவதே இதன் நோக்கமாகும். தற்போதைய சர்வதேச விமான போக்குவரத்து தடங்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் அவர்கள் தற்காலிக சட்டப்பூர்வமாக நாட்டில் தங்கி இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.